ஒரு பப்புன் டான்ஸ் முடிஞ்சிருக்கு. அடுத்து யாரு வருது? எந்த வெங்காயம்? வெங்காயம்லாம் வராது, அடுத்த பப்புன்னு வருவாரு. அதான் அடுத்த பப்புனு பேர் என்ன? தன்ராஜ் வருவாரு. அப்பாடி, என்ன தன்ராஜ்னா எல்லாம் கோரஸா சொல்றீங்க? அம்மா, எங்க நாடக உலகத்துல சின்ன கலைவாரம்னு பேர் விட்டவர். என்ன செஞ்சு கழிச்சாரு? சிந்திக்க வைப்பாரு, நல்லா பேசுவாரு. ஏயா, சினிமாவுள்ள சின்ன கலைவனர் விவேக் சொல்லியே நாங்கெல்லாம் கேட்கல. இவர் பெரிய நாடக உலக சின்ன கலைவனர் வெங்காயம். ஏய் டேய், வெங்காயம்லாம் கிடையாது. அடங்கோப்ப டேய் தன்ராஜ் வந்து ஒழுக்கமா இல்ல ஒழுக்கமா தொழில பண்ண சொல்றேன். நீங்க சொன்னாலும் அது ஒரு நாள முடியாது. அது தெரியும், உன்னே முடியாது. இப்ப பாவம். ஏமா நீ என்னம்மா மரியாதை இல்லாம பேசுற ஒரு ஆம்பளையா? என்ன பண்ணலாம்? எங்களுக்கு கோவம் வருதுல்ல. அப்புறம் கோவம் தான் மூட்டை போட்டு வச்சுட்டு போங்க. யாரும் உட்காந்து வாசிக்க சொன்னாங்கள? மரியாதையா பேச வர கொஞ்ச நாள். கொல்லக்குடி தன்ராஜ் வந்தவனே வாய பொழந்துகிட்டு அகராதி. எல்லா டான்ஸுக்கார பிள்ளையும் அப்படியே கிட்டுக்கு புட்டுக்குன்னு பயப்படுதாமே. கிட்டு புட்டு கிட்டு புட்டு பயப்படாமே. தன்ராஜ் உள்ள உட்கார்ந்து இருந்தீனா அப்படியே பேக்க தூக்கிட்டு வந்த வழியே காரைக்குடிக்கு போய் சேரு. பேக்கல தூக்கிட்டா பேக்கல தூக்க முடியுமா? இனிமே ரெண்டு பேராலையும் முடியாது. அதனால வரட்டும் இன்று வந்து என்கிட்ட திருச்சி விஜி மத்த டான்ஸ் கிட்ட பேசுறது உங்ககிட்ட பேச மாட்டேன், கொஞ்சம் பயந்துதான் தொழில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாப்லனா தப்பிச்சுட்டாப்ல. அவர் சொல்லுவாரு இல்லன்னு வச்சுக்கா, ஏதாவது எடக்கு முடக்கு இந்த அகராதி முள்ள மாதிரித்தனம் முட்டுச்சவிக்கித்தனம் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட ஒட்ட புடிச்சு நறுக்கி புடுவேன். நறுக்கையில உட்காந்து பாருங்க விளக்கு புடிச்சு. அதனால தன்ராஜ் வருவதற்கு முன்னதாக சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. பாட்டு முடிஞ்சு 5 நிமிஷம் பக்கம் மேல வாசிக்கிறாங்க. எதுக்கு? நான் பொழப்புத்து போய் பாடிக்கிட்டு இருக்கேன். நல்ல பப்புனு, நல்ல ஒழுக்கமான பப்புனு. இன்னும் சைடுக்கு வந்து நிக்கணும் சொல்றாங்க. வந்து இன்னைக்கு செய்யணும் தான். சைடுக்கு வந்து நிக்கணும்ல. வெங்காயம், ஈர வெங்காயம், கீரை முண்டை, சத்த முண்டை
எவ்வளவு நேரம் இங்க பாடிக்கிட்டு இருக்க? இவ்வளவு பேசி பேசிய போக வேண்டியதானே? நீ பாட வேண்டிய பாட பண்ணாதான் வருவான். ஏன் இப்ப என்ன உருதுல பண்ண ஹிந்தில பண்ணனா? தமிழ்ல தான் பண்ணேன். அப்புறம் என்ன? இல்ல நான் சுப்ரபாத பாடிட்டு இந்த இருந்தேனா? பாட்டெல்லாம் நல்லா தான் பண்ணேன். சரி. ஓஹோ பாடலாம் பத்தியா? ஓஹோ பண்ணனா வருவாரா? ஏய், நான் கேக்குறேன், இந்த பப்புனுங்களுக்கா இது என்ன சாபக்கேடா? பாடினது. டான்ஸ் ஓகாக்கா பாடினாதான் இவங்க ஓகாக்காங்க. அது வந்து அப்பதான் வருவாரு. அப்பதான் 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 மூடுவேன். பாட முடியாது. வர சொல்லு. வரமாட்டாரு. நீ பாடலாம் வரமாட்டாரு. அப்படியா? ஆமா. எங்க யாரையாச்சும் ஒருத்தர் ஊர்க்காரங்க சொல்லுங்க பாப்போம். அண்ணே பாட சொல்லுங்கண்ணே. நானா வரமாட்டாப்புல தன்ராஜ். தன்ராஜ வர சொல்லுங்க. வர சொல்லுங்க தன்ராஜ. வரமாட்டாப்புல. நீ பாட சொல்லுங்க. இல்லைன்னா சரி, அவங்களும் அமைதியா இருக்கட்டும், நம்மளும் அமைதியா இருப்போம். அப்படி சொல்லல, அப்படி சொல்லு. தன்ராஜ் 2 கொம்பு அப்படியே வந்தது குத்தி குளிச்சு பாரு, பயமுறுத்துறாங்க. ஆளு முகம். ஏமா நீ ரொம்ப ரொம்ப வச்சிருக்கியா? சரி, வேணாம். இப்ப பாடணும். இந்த உங்களுக்காக பாடுறேன். அக்கா எனக்கு அக்கா தம்பிக்கா அப்படி சொல்லிட்டு செல்லம் உனக்காக பாடுறேன். ஏன்னா எந்த பப்புனையும் நான் ஓகோ பாடி கூப்பிட மாட்டேன். அதை பாடுவேன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு பூரா நம்ம அடிமன் ஆயிரும். அதனால பாட மாட்டேன். என் தம்பி பிரகாஷுக்காக பாடுறேன். உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். தன்ராஜ் ஒன்ன போட்டுக்கிட்டு கொல்லங்குடி தன்ராஜ் திருச்சி விஷய முடிஞ்சாடி வந்து பிரகாஷே, நீ கேள்வி முத்துராசன் என்னப்பா அது? நீ கேள்வி சொன்னா தானே கேட்கல. என்ன அது? தர்மலிங்கம்மா ஏய், நீ கேள்வி. இது என்ன நடுவுல பழம் ஒண்ணு தொங்குது? எங்க ஊர்ல பொங்கலுக்கு பொச்சி வச்சாங்க. என்ன பொச்சி வச்சாங்க? பொச்சி வைக்கல, போட்டி வச்சாங்க. ஆ? போட்டி போட்டி போட்டியா? உன் வாயில அறுத்து ஒட்ட வைக்க காதுல வேற மாதிரி ஊந்து தொலைக்குது. 15 பேரு 15 பேர் வச்சாங்களா? நான் தான் பெஸ்ட் பிரைஸ். அப்படியா? அப்படி என்ன ஜெயிச்சீங்க? இந்த பழம் இருக்குல்ல, ஆமா. எல்லாருக்கும் இதே மாதிரி கட்டி விட்டாங்க. ஆ. இப்படி ஆட்டணும். சரி, அது ஏற்கனவே ஆடிக்கிட்டு தானே கிடக்கும். ஏன்னா நீ 2 கவட்ட கம்ப கொடுத்து இப்படி என்னைய புடிச்ச கிறகமா அதுக்கா வந்திருக்க திருச்சியில இருந்து. இப்படி ஆட்டுனாச்சு. இப்படி ஆட்டி ஆட்டி இந்த பழத்தை அப்படி வாங்கி இங்க கொண்டு வரணும். யார் வாய்க்கு? அவங்க பழத்தை அவங்க வாய்க்கு தரணும். அவங்க பழத்தை அவங்கவுங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல பிரச்சனையே இல்ல. பொங்கலுக்கு பொங்கலுக்கா இல்ல பொங்கலுக்கு அது ரொம்ப சிரமமாச்சேன். எப்படி இந்த வேலை அன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். எப்படி உங்க வாழைப்பழத்தை நீங்களே வாயில வச்சீங்க? ஏம்பல்ல போட்டின்னாங்க. ஏம்பல்ல போட்டியா? வளர்ச்சி. ஆமா, நான் வந்து என்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவேன். நம்ம 2 பேரும் வந்திருக்கோம்ல, சரி. அதனால தனிப்பட்ட முறையில் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போனா உன் மனசு படபடன்னு அடிக்கும். அதனால இப்ப ஏன் வாயில வைக்கலான்னு அப்படி கிடையாது. நான் இப்படி ஆட்டுறேன், சரி. நீ என்ன பண்ற வாய் ஆளு கேட்டுக்க. சரி. இந்த பழம் மேல வருப்பாரு, உன் வாயில வச்சு அதை பத்தி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்தது வராதமா எனக்கு வாயில குடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரே கடி கடிச்சுன்னா பழம் 2 துண்டா புண்டுகிட்டு போயிடும். அப்படி நினைக்காத விஜய். நீ கடிக்கலாம்னு ஆசைப்படுவ. இந்த பழத்தை கடிச்சு துப்பிடுவோம் கூட நினைப்பேன். சரி. தீயப்பத்து கொளுத்தி கூட சுற்றுவோம் கொண்டு வருவேன். ஆனா சத்தியமா சொல்றேன் விஜய், நீ இந்த பழத்தை கடிச்சிருவோம் அப்படின்னு உன் மனசு கடுப்பாக. கடுப்பா? எனக்கெல்லாம் அப்படியே எரிச்ச புதா வருது. இந்த பழத்தை இப்படி பிடிப்ப கடிப்போம் நினைப்பேன். சரி. கண்டிப்பா கண்டிப்பா மிஸ் ஆகாது. ஆளு வாயை கொண்டுட்டு வருவேன் விஜய். கிட்ட வரும்போது உன் மனசு கேட்காது. என்ன சொல்லும்? இந்த அப்புறாணி பாவப்பட்ட பழத்தை கடிச்சு கொல்லணுமா அப்படின்ட்டு இந்த இருக்கு ஒரு மண்டை. அந்த மண்டையை பிடிச்சி 2 உருகி இந்த பழத்தை அப்புறாணி பழத்தை கடிக்க கூடாதுன்னு 2 உருகி அப்படின்னு முத்தம் கொடுப்பேன். மொகரே பாரு, சோத்தை தானே திங்கிற நீ. சோத்தட்டு பிரியா வாத்திங்கிற நீ. வேற சோத்தை விட்டு பிரியா வாத்திங்கிற நீ. அப்ப மண்ணா கட்டி வாத்திங்கிற. என்னமா பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பெரிய வாயை மாதிரி பேசிட்டு இருக்க. உன் சட்டத்துக்கு பேசாத. உன் சட்டம் சடல என்கிட்ட எடுக்காது. பிச்சு பிடி பிச்சு உருக்கி வேற எவனாவது இழுச்சா போயிரு. அவன்கிட்ட அது மாதிரி வேற எவனாவது வருவான், அவகிட்ட நீ வச்சுக்கிட்டு ஓட்டி உட்காந்து. விஜய், ஏய் நட்ராஜ், இடம் தெரியாம காலை விட்ட. நீ ஆள் தேமா அதை விட்டுக்கிட்டு இருக்க. விட்ட
போட்டேன்னு வச்சுக்க உன் இதான் அத்துப்படி வார்த்தை. நான் குடுத்தேன்னு வச்சுக்க 100,000 200,000 ஆயிரும். உனக்கு போடுற ஓல்ல உன் பாவட புடுன்னு நான் புடிக்கிற போய் தான் 100,000 ஜட்டிட்டு நாளா கிழிச்சுக்கிட்டு போய். உனக்கு போட்டேன்னு வச்சுக்க அக்கா மக்களை மூத்திரம் சிருட்டு 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 சிருட்டு. நான் குடுத்தேன்னு வச்சுக்க உனக்கு வயித்தால வாய் வழியா வந்து பொம்பளை பொம்பளை மாதிரி பேசு. நீ ஆம்பளை மாதிரி பேசு. தப்பாவே பேசலையே. நானும் உன்கிட்ட தப்பா பேசலையே. நீ போட்டிக்கு தானே கூப்பிட்டேன். நானும் உன்கிட்ட போறதானே கூப்பிட்டேன். அம்மா நீ போட்டி போடு நானும் போடுவேன். போட்டியில சொல்றியா எதுல சொல்ற? நீ எதுல சொல்ற? நீ எப்பவும் வாடா போடா வாடா போடா வாடா போடா. நீ போடா வாடா போடா வாடா போடா வாடா போட்டுட்டு போடா. வேற எவனாவது இருப்பேன் அவனை போய் பாரு. அப்ப நல்ல ஆம்பளை என்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போ. என்ன வயித்துக்கு வக்க மக்களை செத்தாலும் உன் இதை புடிச்சுட்டு தொங்கியாவது சாவடி தந்தா. நான் செத்தாலும் உன் இதை புடிச்சு அறுத்துட்டு தான் சாவேன். வயிறை புடுங்குவேன். புடிக்கி வயிறை திருப்ப. அதிகமா பேசாத அட்டை தருத்துறியா. நீ ஓவரா பேசாத ஒண்ணு இல்லாம போயிடுவேன். பெண்ணு பெண்ணு மாதிரி பேசு. ஆம்பளை மாதிரி பேசு. உனக்கு அடங்கி போகணும்னு அவசியம் இதுவே கிடையாது. அது உனக்கு அடங்கி போகணும் எனக்கு கூந்தல் கிடையாது. ஒரு ஆம்பளை பெண்ணுக்கு அடங்கி போனன்னு வச்சுக்க ஒண்ணு அவன் கட்டணம் கொண்டாட்டியா இருக்கணும் இல்லைன்னா அவனை பெத்த தாயா இருக்கணும். நீ நாரச்சிரிக்க உனக்கு அடங்கி போறதுக்கு பேசாம இந்த உத்தரத்தில் தொங்கி செத்து பெருமிச்சு. அதே மாதிரி ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட அடங்குறானா ஒண்ணு கட்டுன புருஷனா இருக்கணும் இல்லைன்னா பெத்த தகப்பனா இருக்கணும் இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கணும். தன்ராஜுக்கு திருச்சி வச்சு அடங்கி போனான்னு வச்சுக்கோ குருண மருந்த வாங்கி கொடுத்து பெட்டிக்காருக்கு கொடுத்துட்டு நானும் செத்து போயிடுவேன். அக்கா மக்களை உன்னையெல்லாம் கட்டினா குடும்பம் வழங்கும்படியாதா? உன்னை கட்டினா குடும்பம் வழங்குமா? உன்னை கட்டினா குடும்பம் வழங்குமா? உன்னை விட்டு நான் போக முடியாது. குடும்பம் வழங்குமா? உன்னை கட்டினா விளங்குமா? ஏய் சத்தியமா சொல்றேன் உன்னைய கட்டுறது ஒண்ணுங்க. எங்க காளையார் கோவில் இருக்கு பாரு. அந்த காளீஸ்வர கோவரத்துக்குள்ள ஒரு யானை கிடக்கும். அதை வச்சு தீனி ஓடுறது ஒண்ணுதான். உன்னைய வச்சு தீனி ஓடுறது ஒண்ணு. அந்த யானையா அது தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். காலை தூக்கிட்டு இதுல மிதிச்சுன்னு வச்சுக்க சட்டுனிக்கு இல்லாம ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் இல்லாம பேசாத. நீ என்னைக்குமே ஆணு பெண்ணு சரிசமன்னு அப்பயும் சரி இப்பயும் சரி. அப்படி கிடையாது. நீ சொல்றல ஆணு பெண்ணு சரிசமம் சொல்றல நாங்க ஏத்துக்கிறோம். நான் என்ன செஞ்சாலும் நீ செய்வேன். வாயை கொடுத்துட்டு கையை பிடிச்சா புண்ணாக்க. நீ வாயை கொடுத்துட்டு அதை புண்ணாக்கிக்காத. ஆம்பளை செய்யறது கூட நீ செய்வேன். செய்வேன் சத்தியம் பண்ணு. இன்னைக்கு இந்த மேடையில செய்யறியா? இப்ப நான் சொல்றேன். செய். இப்ப நான் விரும்புறேன் இந்த ஸ்பீக்கர் பக்கத்துல ஒண்ணுக்கு இருப்பேன். நீ ஒண்ணுக்கு வாங்க. இந்த வா எனக்கு பூரா பூரா மண்ணோட கையோட இருக்கிறது பாக்ஸ் சாய்ச்சிராம குழி பறிச்சு விட்டு போயிடாத. என்ன நீ பேசுற? பெண்ணுக்கு ஒரு அடக்க வேணும். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒண்ணுக்கு போறேன்னு சொல்றீங்க. ஐயோ ஒரு அந்நிய நாடகம் இப்படி மூத்திரம் போறானே அப்படின்னு ஆண் வர்க்கம் வேணா உட்கார்ந்து பார்க்கும். இந்த ஊர் இல்ல வேற எந்த ஊரா இருந்தாலும் பெண் வர்க்கம் எந்திரிச்சு போவோம். அது மாதிரி நாங்க தூக்கிக்கிட்டு இருக்கிறோம். எப்படா இது தெரியும்னு பாத்தீங்க. அப்ப தெரியுதுல உனக்கு அந்த பக்குவம் இருக்குல்ல, அந்த கூச்ச சுவாபம் இருக்குல்ல. எனக்கு அப்படி இல்ல. ஆம்பளைக்கு பொம்பளைக்கு கூச்சம் தானே. அப்ப நீ ஆளுக்கு பண்ணி சரிசமம் நீ பேசிட்டு இருக்க. நீ பேசாத என்கிட்ட. நான் கேக்குறேன் என்னைக்கு குடும்ப தலைவனு உங்க முகரைய தூக்கிட்டு குடும்ப தலைவனு எங்க போட்டோவை போட்டாங்களோ அன்னைக்கே உன் ஆண் வர்க்கம் செத்துச்சு. இந்த இயம்பல் மேடையில நீ இவ்வளவு தூரம் ராங்கா ரப்பா பேசுறதுக்கு எனக்கு காரணம் புரிஞ்சிருச்சு. நீ 5000 ரூபாய் இப்ப சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உனக்கு ஏறிச்சு பாரு. அந்த துமர் உனக்கு பேச வைக்க முடியும். இன்னும் ஒரு 5 நாள் மட்டும் போகட்டும். உன் காசு பூரா செலவு சொன்னேன். கடைசியில என் கவுட்டுக்குள்ள தாண்டி வந்து நீ முடியும். என்னத்துக்கு அது போய் உன் கவுட்டுக்குள்ள அப்படி சொல்லாத. ஒரு பொம்பளை 5 பட்டிகள் வந்து காசு எடுத்து தருவா புருஷன் கஷ்டப்பட்டா. ஒரு பொம்பளை பெத்த தகப்பன் கஷ்டப்பட்டா அதுக்கு பழைய வந்து காசு எடுத்து தருவா. ஒரு பொம்பளை ஆம்பளை கஷ்டப்பட்டா இரவானத்துல இருந்து பணத்தை எடுத்து கொடுப்பா. நீங்க எடுத்துக்கிட்டு போவீங்க டாஸ்மார்க்கு. எண்ணி பாரு என் விட்டு பொழந்துக்கிட்டு பாருங்க. என் அக்கினி கோத்திரி என் ராவத்திரி என் பிச்சு பார்த்தா என் பருப்பு வடைய என் பீத்த சிரிக்கி இவங்க 5 பட்டிகளை இருந்து காசு எடுத்துருவாங்களாம். அடுக்கு பணக்கில இருந்து அப்படியே நோட்டு நோட்டா உருட்டு 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 எழுதுவாங்களாம். அது பிக்காளி சிரிக்கி ஆம்பளை வம்பாடு விட்டு உழைச்சு உனக்கு வெஞ்சனம் வைக்க 500 ரூபாய் கொடுத்தா அதுல 150 ரூபாய்க்கு குழம்பு வச்சுட்டு 350 ரூபாய்க்கு சுங்க அடிச்சு 5 பட்டிகள் வச்சுக்கிருவேன். வச்சுக்கிட்டு அதை இல்லாத போது கொடுக்க போது உனக்கு அப்படியே பெருமை பீத்த கொரோனான்னு ஒரு வியாதி வந்துச்சு. ஆமா அப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அது நடுத்தர வர்க்கமா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட, ஏழையா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எந்த ஆம்பளையும் வேலைக்கு போகல, எந்த பொம்பளையும் வேலைக்கு போகல, யாராலையும் வேலைக்கு போக முடியல. அப்ப குடும்பத்தை ஓட்டது யார் தெரியுமா? என்ன மாதிரி பெண்ணாகப்பட்டவங்க. ஆணு வர்க்கம் பூரா எங்க மூத்திரத்தை வாங்கி உங்க வாயில ஊட்ட. உன்னோட வந்ததுக்கு மூத்திரத்தை குடிக்க சொல்லுவா. ஊர்லயும் மூத்திரத்தை குடிக்க சொல்லுவா. எனக்கு நீ ஊர்ல வாங்கி கொடு. ஒரு வருஷம் பூரா நீ பார்க்காம இருந்தா அப்படியே இருந்துச்சு. அம்மா அம்மா
அடி ஆத்தா. அத்தடி அத்தை இல்லையா ஏய், நின்னு பேசாம பாட்டு போடு வாட்டு போடுறது. அப்படியே பாட்டு பாடி ஆட்டாலும் கை தட்டி புழு புழுன்னு ரசிக்கிறார். சரி இங்க பாரு, அப்படி மட்டும் நினைக்காத. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஆம்பளை 35 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கட்டும். இப்ப நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கல. சரி, கிடைக்காது. எல்லா பொண்ணையும் தூக்கி போட்டு கெடுத்தீங்கன்னா எங்க பொண்ணு கிடைக்கும்? பூரா இப்ப கருவத்தூருக்கும் பாலக்கடைக்கும் போய் தியானத்திலே முழுகிட்டு வந்துட்டு இருக்கான். நிலைமை அப்படி. 35 வயசு வரைக்கும் ஆம்பளை கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. சரி. இப்ப ஏம்பல் இந்த ரோட்ல வரும். போறோம். எதற்கு வர்ற ஆம்பளை எல்லாம் பார்த்து சொல்லும், என்னன்னு ராஜாடா யாரு